ஸ்பெயின் பக்கம் போனீங்களா உடனடியாக சொந்தமா ஒரு வீடு வாங்குறது கஷ்டம் தானே. வாடகைக்கு வீடு எடுக்கிறேன்டா என்ன மாதிரி நிலைமையில அங்க இருக்கு? கடும் கஷ்டமா இருக்கு. வீட்டு வாடகை எல்லாம் அதிகரிச்சுட்டாங்களாம். அதுவும் ஸ்பெயின்ல மேட்ரிட்ல அதாவது தலைநகரத்துல கடுமையான வாடகையினுடைய ஏற்றம் காரணமாக மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா அங்க இப்ப கல்வி, சுகாதாரம், படிப்பு அதுகளுக்காக வேலை வாய்ப்பு எல்லாம் பெற்று போவாங்க தானே. தலைநகரம் என்று சொன்னா கொஞ்சம் மவுசமா எல்லா நாடுகளையும் இருக்குன்னு தானே, சும்மா எடுத்து விட முடியாதானே. எனவே வழமைக்கு மாறாக அங்கே வீட்டு வாடகை கட்டணங்கள் உயர்ந்தவுடன் அந்த பகுதியில் மக்கள் எல்லாம் கோவப்பட்டுட்டாங்க. இனி வாடகை இருக்கிறாங்களுக்கெல்லாம் கஷ்டம் தானே. எவ்வளவு உழைக்கிறதெல்லாம் வாடகைக்கு தந்துட்டு அப்புறம் என்ன நாங்கள் சாப்பிடுறது என்ன எங்களுடைய வாழ்க்கையை வாழ்றது. ஆகவே வாழ்றதுக்கு வழிவிடு, வாடகையை குறை என்று எழுதி வைத்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையில இந்த சில நேரங்களில் சில இடங்கள் இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க. டிமாண்ட் கூட சொன்ன இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எங்கேயாவது இலங்கையில கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இப்போ நூறலியா பகுதிகளுக்கு நாங்கள் அந்த சீசன் காலத்தில் போறதுக்கு வலிக்கிட்டோம்னா இப்படி அங்கே வாடகையில் இருக்கும் உயர்ந்துதான் காணப்படும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்துவாங்க. இப்போ இதுல ஸ்பெயின்ல என்னன்னு சொன்னால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இல்லையா, இந்த மாதிரி வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு வீட்டு வாடகையினுடைய அளவை அதிகரிக்கும் போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லைன்னு சொல்லி கடும் எதிர்ப்பை வெளியேற்றிருக்கிறாங்க. அதனால ஸ்பெயின் நகரம் அப்படியே முடங்கியது. போக்குவரத்து நெரிசல் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. 15,000க்கும் அதிகமானவர்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்கன்னா நீ முடங்காக வேற என்ன செய்யும் விளையாட்டா. ட்ரம்பை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலைமை உருவாயிருக்கிறது. அவசரமாக அமெரிக்க அரசாங்கத்துடன் உலகத்தின் 50 நாடுகள் அவசரமாக தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. வெள்ளை மாளிகைகளுக்கு சொல்லி அழைப்புகள் வந்திருக்கின்றன, பறந்திருக்கிறது. ஆக அண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளுக்கும் அவர் திடீரென்று ஒரு வரி சுமையை சுமத்தி இருந்தார். அது என்ன வரி என்று சொன்னால் அவருடைய கோணத்துல பார்க்கிறார். அதாவது தங்கள நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்படுற பொருட்களுக்கு அந்தந்த நாடுகள் கடும் வரிகளை விதிக்கும் போது ஏன் நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து எடுக்கிற பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது அப்படின்னா வரியை விதித்தார். இலங்கையிலிருந்து கூட ஆடை ஏற்றுமதி உள்ளிட்ட ஏற்றுமதிகளுக்கான வரியை தான் அவர் அதிகரித்தார். அப்போ இலங்கையர்களாக அமெரிக்காவில் இருந்து கொள்வனவு செய்யப்படுற பொருட்களை, இறக்குமதி செய்கின்ற பொருட்களை கடும் வரி அவர்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அங்கிருந்து ஏற்றுமதி அங்கிருந்து அனுப்புறவங்களுக்கு. ஆனா இங்கிருந்து நாங்கள் அனுப்புற பொருட்களுக்கு அப்படி வரி இருக்கல, இந்த அளவு இருக்கல, அதையும் அதிகரித்து விட்டார். அதனாலதான் இப்போ இப்படி ஒரு சிக்கல் உலக நாடுகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. சில ஆர்ப்பாட்டங்களும் அங்கே இடம்பெற்றுக் கொண்டு 50 மாகாணங்கள் ஆர்ப்பாட்டங்கள், அமெரிக்கா முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது கடும் ஆர்ப்பாட்டம், சாதாரணமான ஆர்ப்பாட்டம் கிடையாது. பல உத்தரவுகளை ட்ரம்ப் அவர்கள் விதித்தார் அவர் பதவியேற்ற காலத்திலிருந்தே. இதனால நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. 7.4 கோடி பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடும் உத்தரவுகள் காரணமாக மருத்துவ செலவினங்களை கட்டுப்படுத்துறது, இன்னும் பலவிதமான செலவினங்களை கட்டுப்படுத்துறது, அரசு செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்கான உத்தரவுகளை தான் தொடர்ச்சியாக பிறப்பித்துட்டு இருக்கிறார். இதனால பாதிக்கப்படுறவங்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும். கண்டிப்பா. மற்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆலோசகர் சொல்லியிருக்கிறார், இந்தியாவுடன் நாங்க பேசுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம், விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவோம், இந்த வரி சுமை, இந்த வரி பற்றி நாங்க பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இங்கெல்லாம் வரி பற்றி அங்கே அமெரிக்காவுக்குள்ள அவர் விதிக்கிற சில இந்த செலவினங்களை கட்டுப்படுத்துற வேலைகள் இலான் மஸ்கோட சேர்ந்து ஆலோசனைகளை பெற்று நிறைய அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாராம், இலகுவாக அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யற சட்டம். 2 பேருக்கும் இப்ப எதிர்ப்புகள் வலுப்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. மொத்தத்தில் நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனோம். 50 மாகாணங்கள்ல ட்ரம்புக்கு எதிராக எப்படி கோஷம் எழுப்பப்பட்டதுண்டா, உரிமைகளில் கை வைக்காதே, உரிமைகளில் கை வைக்காதே, உரிமைகளில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சத்தம் போட்டாங்க. பஞ்சாப் மாநிலத்துல தகப்பன் படி என்று சொன்னதுக்கு 12ஆம் வகுப்பு மாணவன் ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு தானே, அதுல 4ஆம் மாடி தளத்திலிருந்து இருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கிறார். படின்னு சொன்னதுக்கு இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. தந்தைமார் தாய்மார் தங்கள் பிள்ளைகளை கண்டிக்கும் போது பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் அவதானித்து அதுக்கேற்ற மாதிரி செயற்படுறது நல்லது. ஏன்னா இன்றைக்கு குழந்தைகள் அந்த வீடியோ கேம்ஸையும் அதையும் இதையும் பார்த்து சில மூர்க்கத்தனமான முடிவுகள் எடுக்கிறாங்க. தற்கொலைக்கான காரணங்களை கண்டுபிடித்து ஆரம்பத்திலே அவங்களுக்கு அது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க வேண்டும் இல்லையா. தனிமை அதே மாதிரி ஒரு விதமான மனநோய் தான் இந்த தற்கொலைக்கெல்லாம் காரணம். அதுவும் ஒரு நோய் தான், மனநோய் தான் இல்லையா. ஆனால் உண்மையில அது அல்ல தீர்வென. எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது தீர்வாக அமையாது.